விக்ரமுடைய கேமை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது, குறிப்பா இந்த கூட்டம் குறைஞ்சவன பெண்களிடம் பேசணும், பெண்களிடம் பேராதரவு வாங்க வேண்டும், பெண்களுக்கு ஆனந்த கண்ணீரை எழுப்ப வேண்டும், அவனுக்கு யாரை பிடிக்கலையோ அதே பெண்களை வைத்து அவர்களை தாக்க வேண்டும், எல்லாத்துக்கு மேல உட்கார்ந்து அந்தந்த குரூப்புக்கு ஒரு பிராண்ட் செய்ய வேண்டும், தேவைப்படும் பொழுது கிராண்ட் பாஸ் மேஜிக் பிக்கிள் போன்ற ஊர்காக்களை தொட்டு தின்னுவது போல் சுபிக்ஷாவை கூப்பிட்டு அண்ணன் தங்க ஆகி புட்டோம் பாவி நீ அந்த ஒரு சாங்க போட்டுக்கிறது. ஏண்டா அவன்கிட்ட ஏதாவது ஒரு கேம் பிளான் இருக்கா? அவனோட ஒரே பிளானே என்னன்னா இந்த டிடிஎஃப் அவன் டிசைன் பண்ண மாதிரி விளையாண்டுட்டு இருக்கான். அதுக்கு முதலையே வந்து வட்ட மாநாடு போட்டு பாட்டி வட சுட்ட கதை சொல்ற மாதிரி இதுங்களும் கிறுதனமா அவன் தான் சொல்றானே, ஆமா இந்த மாதிரி தான் ஆடுன்னு எனக்கு என்ன தலையிட்டு நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு ஏதாச்சும் கேட்டுக்குதுங்களா? கிடுகிடுன்னு போயிட்டு 2 மார்க் கொஸ்டின் விக்ரம் இஸ் வெரி குட் ஒயிட் ஸ்கின் and bright knowledge at top நுனில இங்கிலீஷ் ஐ திங்க் சோ வெள்ளையா இருக்க போய் சொல்ல பட்டோம் எல்லா கான்டெக்ட்லயும் எழுதுற மாதிரி ஒரு 2-3 நாளைக்கே போன வார்த்தையோ வினோத் விக்ரம் அடிச்சதா சும்மாரியா எனக்கு நீ என்ன பண்ணுவேன்னு தெரியுமா பாலபத்திர ஊசி குத்துற மாதிரி அப்படின்னு எனக்கு அதான் ஞாபகம். கிடுகிடு சாண்ட்ரா போயிட்டு நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். அந்த முக்கியமான நேரத்துல வீட்டு வேலை சொல்ல செய்ய மாட்டேன். ஆனா இந்த நேரத்துக்கு தண்ணி நீ எடுத்துட்டு வருவோம் எடுத்துட்டு வருவேன். ஏன்னா இது ஓ கண்டென்ட். லேடிஸ் அழுதா நீ தாங்க மாட்டேன். ஐயோ கனிய வேணாம போனதுக்கே ஃபீல் பண்ணாருன்னு இன்னும் 2 பிளேயர்ஸ் எடுத்துட்டாரு. அவன் டிஃபரெண்ட்ல 2 ஓட்டை எழுதுட்டான். அவன் இப்ப என்னத்துக்கு முக்கிக்கிட்டு இருக்கான்? அவன் மென்ஸ் டு மென் இந்த விமென்ஸ் டு மென் இந்த அவன் டிசைன் பண்றான் பாரு. எவ்வளவு ஸ்மார்ட்டா டிசைன் பண்றான் பாரு. தன்னோட பிளேயரோட மைண்ட்ல இது ஒரு பேட்டர்ன் செட் பண்றான் பாரு. அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா டாப் ஸ்கோர்ல இருக்கிறவங்களை பண்ணிக்கிட்டே வந்தாதான் பாட்டம் ஸ்கோர்ல அப்படிலாம் இல்லையே. இப்ப எனக்குள்ள ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னு வச்சுக்கோயேன். அவன் ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல, நான் ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல, நீ எல்லாம் வந்து ஸ்கோரிங்க்கு போக விடவே மாட்டேன். ஒரு புண்ணாக்கு அது சொல்லுதா? அட்லீஸ்ட் முட்டு கட்டி ஏதோ டயலாக் பேசுற திவ்யா கூட நான் ஒதுங்கிதான் நிப்பேனேன்னு சொல்றது தவிர இத ஒரு கருத்துன்னு எடுத்து சொல்றாளா? விக்ரம் சொல்றதை ஏங்க நம்ம பண்ணணும்? விக்ரம்க்கு ஃபர்ஸ்ட் ஓட்டுவாங்க அப்படின்னு ஏதாவது ஒருத்தர் சொல்றாங்களா? அப்படியே ஏதோ ஹோம்வொர்க் ஃபாலோ பண்ற மாதிரி இந்த ஸ்கோர் பாயிண்ட்ல யார் அதிகமா இருக்கு அது அதிகமா இருக்கு அதை அடிக்கணும் அப்படின்றத அவன் சொல்றான். அவன் சொல்றதே அப்படியே கிறுத்தனமா எல்லா கிடுகிடுன்னு கேக்குது. அதையும் குறிப்பா இந்த சுபிக்ஷா இருக்கலாம், இதுக்கு அறிவே இல்ல. சுபிக்ஷா பக்கத்துல இருக்கிற அரோரா கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்ததுன்னா என்ன பண்ணிருக்கோம்னா 2வது ரவுண்ட்லயே சுபிக்ஷா போட்டுருக்கோம்.